Hello friends, welcome to EKC's channel. நாம் இப்போ பார்க்க போகிறது Introduction to CSS with examples. நம்ம previous sectionல என்ன பார்த்தோம் அப்படின்னா HTML Introduction with examples பார்த்தோம். அதில் என்னெல்லாம் பார்த்தோம்? HTML Introduction, அதோட page structure, HTML tags and HTML attributes. HTML attributes அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த attributesல ஒன் ஆஃப் த attributes தான் ஸ்டைல். அதுதான் என்னன்னா CSS. அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் CSS? CSSனா என்ன? CSS தான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Cascading Style Sheet. ஓகே, இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பேஜை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. அதுதான் நம்ம உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், நம்ம தான் HTML யூஸ் பண்ணியே நம்ம கண்டென்ட் அப்டேட் பண்ணுறோம்ல, அது பேஜ் ப்ரெசன்டேஷன் கிடையாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஆமாம், HTML எதுக்காக HTMLக்கும் CSSக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, HTML எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு கண்டென்ட், இப்போ ஒரு பேராகிராஃப் நம்ம அப்டேட் பண்ணுறோம், ஒரு பட்டன் அங்கே அப்ளை பண்ணுறோம், இந்த ஹெட்டிங் இங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் HTML யூஸ் பண்ணி. ஆனால் CSS என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த ஹெட்டிங் இந்த கலர்ஸில் இருக்கணும், ஹெட்டிங்கோட பேக்ரவுண்ட் எனக்கு இந்த கலரில் இருக்கணும். இப்போ பாடி ஆஃப் த கண்டென்ட், ஒரு பேராகிராஃப் கொடுக்குறோம்னா அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு அந்த ஃபாண்ட், ஹெட்டிங்கோட ஃபாண்ட் வேறு மாதிரி வேணும். பேராகிராஃப், பாடி ஆஃப் த கண்டென்ட், அந்த கண்டென்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைல் வேறு மாதிரி வேணும். எனக்கு முக்கியமான வேர்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டணும். இதெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா CSS, Cascading Style Sheet யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நம்ம HTML எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு இது ரெண்டுமே என்ன, அப்போ HTML CSS ரெண்டுமே யூஸ் பண்ணி பண்ணுறது தான் நமக்கு நம்ம HTML யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணணுமோ பண்ணிக்கலாம். CSS யூஸ் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனை நம்ம அட்ராக்டிவாக பண்ணலாம். அதுதான் இதோட மேஜர் இம்பார்ட்டன்ட், CSSோட மேஜர் இம்பார்ட்டன்ட் அதுதான். ஓகே, இப்போ நிறைய நமக்கு இன்னொரு டவுட் வரலாம். நிறைய இப்போ வெப்சைட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்களே நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க. நிறைய பேஜ் இருக்கும். ஒவ்வொரு பேஜுமே இப்போ ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் பார்க்குறதையே நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு பேஜுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. அதை எதை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னா CSS யூஸ் பண்ணி. அதை இப்போ டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு வெப்பேஜுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிறதுனால நிறைய CSS யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இது CSSங்கிறது ஒரு ஃபைலில் வச்சு நம்ம எல்லா வெப்பேஜுக்கான ஸ்டைலையுமே ஒரு ஃபைல்லையே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ட், அதுதான் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ்னே நம்ம இது சொல்லலாம். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஆர் ஸ்டோர்டு இன் CSS ஃபைல். இதை வேற ஒரு ஃபைலாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா யாருக்கெல்லாம் இது மெயினாக தேவைப்படும் அப்படின்னா, இப்போ வெப் டிசைனிங், வெப் டெவலப்பர்ஸ், பிளாகர்ஸ், அதெல்லாம் அவங்கலாம் இருக்காங்கன்னா அவங்க இப்போ வெப்சைட்டை, ஒரு நியூ வெப்சைட்டை மேக் பண்ணுறாங்கன்னா அது யூனிக்காகவும் இருக்கும் அண்ட் அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதை எதை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க CSS யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஜ் லேஅவுட் ஒரு கலராகவும் இருக்கட்டும், அதில் ஒரு இமேஜோட ஆக்டிவிட்டி, இந்த இமேஜை இப்போ நீங்கள் நிறைய இமேஜை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கு லைட் வியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணும்போது அது கிளியர் இமேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆக்ஷன் எல்லாமே அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே, அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு CSS யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு வேர்ட்ஸு, ஒரு கண்டென்ட்டே எடுத்துக்கலாம். அந்த கண்டென்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது மவுஸ் அது பக்கத்தில் கொண்டு போகும்போது ஒரு கலராக இருக்கும்.
அதே இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது எல்லாமே வந்து அது எதை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் நிறைய வெப்சைட்லேயே பார்த்துருப்பீங்க. அது எப்படி நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கங்கிறது இன்கேஸ் தெரியாமல் இருந்ததுன்னா அது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் அப்டேட் பண்ணலாம். இது வந்து ஒரு லைட் வெயிட் கோடு தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கோடு கிடையாது. இது ஈஸியாக எல்லாராலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கோடு தான். இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமா அப்படின்னா ஆகாது. இன்கேஸ் நம்ம வந்து லைட் வெயிட் கோடு அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட டெமோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் அதோட டெமோ. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ லெஃப்ட் சைட் இருக்க இமேஜும் ரைட் சைடில் இருக்கிற இமேஜை நீங்கள் பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்க இமேஜும் ரைட் சைடில் இருக்க இமேஜ் கண்டென்ட் சேம் தான், பட் ஸ்டைல் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, இப்போ வெல்கம் டு மை ஹோம் பேஜ்னு ரெண்டு இதுலையுமே டைட்டில் இருக்குது, பட் பேக்ரவுண்ட் கலர் வேற. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டைலுக்கும் ரைட் சைடில் இருக்கிற ஸ்டைலுக்கும் அவ்வளோ சேம் கண்டென்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இது அந்த ஸ்டைல் எதை பேஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக நம்ம அப்ளை பண்ணணும்னாலும் நம்ம இந்த சிஎஸ்எஸ் வச்சு நம்ம கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அட்ராக்டிவாக நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, நம்ம க்ரியேட்டிவாக நம்ம இதை பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம், சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இதில் ரெண்டு ரூல் இருக்குது. ஒன்று என்னன்னா செலக்டர் அண்ட் டிக்ளரேஷன் பிளாக் அப்படின்றது. ஓகே, செலக்டர்னா என்ன, டிக்ளரேஷன் பிளாக்னா என்ன? செலக்டர்ங்கிறது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் செக்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். HTML டேக் நிறைய டேக் இருக்குது. அதில் பேராகிராஃப் டேக், லிஸ்ட்டு, டேபிள், அதெல்லாம் அடுத்தடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ ஹெட்டிங்கிற டேகை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் H1க்கு மேலே செலக்டான்னு இருக்குது. எந்த டேக் நேம் இருக்குதோ அதை தான் அவங்க வந்து என்னென்னா செலக்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, செலக்டான்னா டேகாக எடுத்துக்கிட்டாங்கன்னா டிக்ளரேஷன் பிளாக்னா என்ன, அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன, வேல்யூ என்னங்கிறது. எப்போவுமே வந்து டிக்ளரேஷன் பிளாக்குங்கிறது வந்து இப்போ நான் ஒரு கலராகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஃபாண்ட் சைஸ் எடுத்துக்கலாம், அதோட ஆக்ஷன் என்ன, அதோட ஆக்டிவிட்டி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான். இப்போ ஹெட்டிங்க்கு அவங்க கலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 பிக்சல்னு கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன்ஸ் பிளாக் வந்து நிறைய இருக்கும், அதில் நிறைய இருக்குது. அதில் அவங்க நிறைய இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, மல்டிபிள் டிக்ளரேஷனை பிளாக்கை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டிக்ளரேஷன் பிளாக்கும் அடுத்தடுத்து செமிகோலன் வச்சு தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் பிளாக்கையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கலர் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டின்னு எடுத்திருக்காங்க. வேல்யூ அப்படிங்கிறது தான் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு டிக்ளரேஷன் பிளாக்னு வருதுன்னா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா கலர், அதுதான் ப்ராப்பர்ட்டி, டபுள் கோட்ஸ், அதுக்கப்புறம் அதில் என்ன கலர் கொடுக்க போகிறோமோ அந்த கலர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் உங்களுக்கு டீட்டெயில் நெக்ஸ்ட் இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே, நம்ம சிஎஸ்எஸ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து சிஎஸ்எஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம், அதை எப்படி நம்ம HTML கூட இன்டகிரேட் பண்ணணும், அதை எப்படி நம்ம HTML கூட இன்செர்ட் பண்ணணுங்கிற ஒரு டவுட் வரும். அதை எப்படி பண்ணணும், எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் 3 வே இருக்குது இன்செர்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் CSS, செகண்ட் ஒன் இன்டர்னல் CSS, தேர்ட் ஒன் இன்லைன் CSS. எக்ஸ்டர்னல் CSSனா என்ன? எக்ஸ்டர்னல் CSSனா இப்போ நமக்கு HTMLனு ஒரு ஃபைல் இருக்குது, அதே மாதிரி CSSனு ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும்.
அந்த ஃபைலை நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணணும்னா HTML அப்படிங்கிற HTML நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேஜ்க்குள்ளே நம்ம கால் பண்ணணும். அதை எப்படி கால் பண்ணணும்னா, நம்ம வந்து ஹெட்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்ம கால் பண்ணணும். அதை எப்படி பண்ணணுங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சேம் தான், நோட்பேட் ++ எடுத்துக்கணும். கீ செக்ஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, டைட்டில் என்ன, பேராகிராஃப் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்டர்னல் CSS பண்ணுறோன்னா சேம் தான். உங்களோட ஃபோல்டரில் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டெஸ்க்டாப்பில் HTML இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள CSS அப்படிங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நமக்கு அதுக்கு வெளியே தான் html_demo.html அப்படின்னு ஃபைல்ஸ் இருக்குது. CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபைல் நேம் வச்சுக்கிட்டேன், style.css. இதை நான் என்ன பண்ணுறேன்னா எடிட் வித் நோட்பேட் ++ அதில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா, நான் இதில் வந்து நம்ம HTML ஃபைல் என்ன கொடுத்துருக்கோம், பேராகிராஃப்க்கு இன்ட்ரோடக்ஷன் டு HTML கொடுத்துருக்கோம். நான் அந்த பேராகிராஃபோட கலர்ஸ் வந்து மாத்துறேன். ரெட் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து இதுதான் நமக்கு பேராகிராஃப் அப்படிங்கிற டேக் தான் என்னது செலக்டார். அதை ஓப்பன் கர்லி க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்க்கு உள்ள அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அந்த வேல்யூ என்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு style.cssல எனக்கு என்ன இருக்குது, ஸ்டோர் ஆகிட்டு. இப்போ என்னால் வந்து இதை ரன் பண்ணால் எனக்கு இது அப்ளை ஆகிருக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா நம்ம style.cssங்கிற ஃபைலை HTML கூட இன்டகிரேட் பண்ணலை. ஸோ அதனால் அதோட பேராகிராஃப்ங்கிறதோட கலரை அதை எடுத்துக்கல. ஓகே, இதை எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா, அதுக்கு தான் லிங்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிங்க். ஓகே, இதுக்குள்ள எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி ஸ்டைல் ஷீட்டை இன்டகிரேட் பண்ணணும்னா, லிங்க் உள்ள REL டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்டைல் ஷீட். இப்போ நம்ம என்ன ஃபைலில் வந்து இன்டகிரேட் பண்ணணுமோ அந்த ஸ்டைல் ஷீட்டை உள்ள இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா டைப். என்ன டைப்பான ஃபைல், என்ன டைப் ஆஃப் ஃபைலை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் /style CSS ஃபைலை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் REL அப்படிங்கிறதுலாம் என்ன, டைப்னா என்ன, இதெல்லாம் ஒன் ஆஃப் த அட்ரிபியூட்ஸ். REL அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிங்க்டு ஃபைல் அண்ட் தி HTML டாக்குமெண்ட். லிங்க்ங்கிறதே ஒரு ஃபைல இருந்து இன்னொரு ஃபைலை வந்து நம்ம லிங்க் பண்ணுறதுக்காக தான் லிங்க்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். REL அப்படின்னா ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் ஷீட்டுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷனை தான் இவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிலேஷன் RELனு அந்த அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப், அது எந்த மாதிரியான டைப்னா அது ஒரு CSS டைப். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணாலே நமக்கு அந்த ஃபைலோட இதை எடுத்துக்காது. நம்மளோட ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, HTML இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள style.cssங்கிற ஃபைலில் தான் நம்ம கொடுத்துருக்க சின்டெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னா href அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. href ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, hrefனா என்ன, இதுதான் ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலை நம்ம கால் பண்ணுறது. இப்போ இதோட லொக்கேஷன் இங்கே இருக்கா, நான் இந்த லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி இங்கே டபுள் கோட்ஸ்க்குள்ள அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ CSS பாத் வர இருக்கு.
நான் இதில் நம்மளோட ஃபைல் நேம் என்னதோ அந்த ஃபைல் நேமை இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இங்கே வந்து ஹெச்ரஃப்ங்கிறது வந்து எந்த ஒரு லொக்கேஷனில் இருக்க ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு லிங்க் கொடுத்தாலுமே அதை வந்து அதை கிளிக் பண்ணால் அந்த பேஜ்க்கு நமக்கு போகும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த எந்த லொக்கேஷனில் .css ஃபைல் இருக்குதோ அதை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஆக்ஷன் நடக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, நமக்கு ரெட் கலரா சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுதான் நமக்கு என்னன்னா எக்ஸ்டர்னல் CSS ஃபைல எப்படி நம்ம ஒரு HTML பேஜுக்குள்ள இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்னல் CSS. ஓகே, இன்டர்னல் CSSனா என்ன? இன்டர்னல் CSS அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஃபைலை நம்ம எங்க ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், HTML ஃபைல்ல இப்போ ஆக்சஸ் பண்ணோம். ஆனா இன்டர்னல் CSS அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அதை என்ன பண்ணுவோம்னா, நம்ம எந்த ஃபைல்ல வந்து HTML கோட் எழுதிருக்கோமோ அதே பேஜ்ல சேம் பேஜ்லயே நம்ம அந்த கோடிங்கை ரைட் பண்றது. யூனிக்குவா அந்த பேஜ்குள்ளேயே நம்ம கொடுக்கறது. எப்பவுமே இப்போ லிங்க்ங்கிறத எப்பவுமே ஒரு ஸ்டைல் ஸ்கிரிப்டா இருக்கட்டும், ஒரு லிங்க் இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து ஆக்ஷன் பண்றதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஒரு லிங்கா இருந்தாலும் ஒரு மெட்டா இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை வந்து ஒரு எங்க நம்ம கால் பண்ணுவோம்னா ஹெட்டுங்கிற டேக்குள்ள தான் நம்ம கால் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இன்டர்னல் CSSங்கிறது வந்து எங்க கால் பண்ணுவோம்னா ஹெட்டுங்கிற டேக்குள்ள தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ ஹெட்ங்கிற டேக்குள்ள எப்பவுமே வந்து style.css அப்படின்னு கொடுத்து அதுக்குள்ள நம்ம ரைட் பண்றோம், ஒரு கோடிங் நம்ம ரைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு அது தேவைப்படாது. அதாவது style.cssன்னு நமக்கு ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலுக்குள்ள நம்ம CSS கோடிங் ரைட் பண்றோம்னா அதுல வந்து ஸ்டைல் டாக் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இன்கேஸ் நம்ம அது வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ற அந்த .css ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அதுல தேவையில்லை. ஆனா இப்போ HTML பேஜ்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஸ்டைல் கொடுக்குறோம் அப்படின்னா எப்பவுமே ஹெட்டுங்கிற டேக் உள்ள ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸ்டைலுங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேராகிராஃப் அப்படிங்கிற பேராகிராஃப் செலக்டா இருக்கு. நான் கலர் என்ன கொடுக்குறேன்னா பிங்க்னு ரெட்டுன்னு நான் கொடுக்குறேன். ரெட்டு தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே என்ன கலர் கொடுக்கலாம், பிங்க்னு நான் கொடுக்குறேன். பிங்க் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன கலர் அப்ளை ஆகிருக்கும் அப்படின்னா பிங்க் கலர் தான் அப்ளை ஆகிருக்கு. இல்லை நான் எல்லோ கொடுக்குறேன், அப்படின்னா
இப்போ நான் அங்கே சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு எல்லோவா சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரியுதா? இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலும் கொடுத்துருக்கீங்க, இன்டர்னலும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஃபைலை எடுத்துக்கல, இன்டர்னலாக இருக்கிறத தான் அது எடுத்துக்குது. ஏன்னா சரி ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஸ்டைலுங்கிற ஸ்கிரிப்டுக்கு மேலே தான் நீங்கள் அந்த லிங்க் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஸ்டைலுங்கிற ஸ்கிரிப்டுக்கு கீழே அந்த லிங்க்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல பேராகிராஃப்க்கு என்ன, பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுத்துருக்குமோ அதுதானே எடுத்துக்கும். அப்போ பேராகிராஃப் டெக்ஸ்ட் என்ன ரெட் கலர் தானே எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். நான் அதையும் பண்ணி காட்டிடுறேன். இப்போ ஸ்டைல்ங்கிற டேக்குக்கு கீழே, சாரி, ஸ்டைலுங்கிற ஸ்கிரிப்டுக்கு கீழே நான் வந்து இப்போ இதை காட்டுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ எனக்கு இன்ட்ரோடக்ஷன் டு HTML அப்ளை ஆகுது. ஓகே, இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, ஃபைனலாக என்ன கலர், இப்போ ஒரே பேராகிராஃப்கே நான் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், அந்த யூஆர்எல் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல இருக்கிற யூஆர்எல் அந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன், சேவ் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அது ஃபைனலாக என்ன அப்ளை பண்ணியிருக்கோ அதை தான் அது எடுத்துக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, இதுதான் ஒரே சேம் ஃபைல்லையே, சேம் HTML ஃபைல்லையே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ, சேம் HTML ஃபைலில் ஒரு ஸ்டைல், நம்ம ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணுறது தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்னா ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வித்தின் த சேம் பேஜில் ஸ்டைலுங்கிற ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது எந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு யூனிக்காக அந்த எலமெண்ட் உள்ளேயே கொடுக்குறது. இப்போ பேராகிராஃப் அப்படி இருக்குன்னா அந்த பேராகிராஃப் டேக் உள்ளேயே இந்த ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணுறது தான் இன்லைன் சிஎஸ்எஸ். ஒரு சிங்கிள், எனக்கு வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, ஆனால் பர்டிகுலராக ஒரு செக்ஷனில் ஒரே ஒரு பேராகிராஃபோட சென்டர் செக்ஷன் மட்டும் எனக்கு ஒயிட்டாக வேணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி கொடுக்குறது, அதை நம்ம இன்டர்னலாக கொடுக்கலாம், எக்ஸ்டர்னலாக கொடுக்கலாம், இன்லைனாகவும் கொடுக்கலாம். நான் இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலராக அந்த டேகோட டேக் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டுக்குள்ளேயே நான் வந்து கொடுக்கறது தான் இன்லைன் சிஎஸ்எஸ். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பேராகிராஃப் டேக் இங்கே இருக்கு, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் இந்த இப்போ லெஸ் தென் பேராகிராஃப் டேக்னு எடுத்திருக்கோம், கிரேட்டர் தென் க்ளோஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணணும் இன்லைன் பிளாக்னா என்ன ஸ்டைல். இதில் எப்படி கொடுக்கணும்னா, ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் இப்படி கொடுத்துட்டோம்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ், ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட் அப்ளை ஆகுது. அடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள என்ன நேம், நீங்கள் நம்ம கலர்னு கொடுக்க போகிறோம், என்ன கலருங்கிற நேம் அப்ளை ஆகுது, டபுள் கோட்ஸ் வச்சு. அடுத்து என்னன்னா வேல்யூ, என்ன வேல்யூ. இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்னா ஆரஞ்சுன்னு கொடுத்து செமிகோலன் வைக்கிறேன். நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போறேன். இப்போ எனக்கு என்ன கலர் அப்ளை ஆயிருக்கு, ஆரஞ்சு கலர் அப்ளை ஆயிருக்கு. அப்படிதானே? ஏன் ஆரஞ்சு கலர் அப்ளை ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேம் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு எல்லோன்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ரெட்னு கொடுத்துருக்கோம். தேர்ட் ஒன் இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே பேராகிராஃப்ங்கிற டேக்ல இருக்க டெக்ஸ்ட்டுக்கு நம்ம 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம்.
ஃபைனலாக கொடுத்துருக்க கலர்ஸ் என்னன்னா ஆரஞ்சு. அது எப்போவுமே வந்து ஃபைனலாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டேக்கு என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதை தான் எடுத்துக்கும். ஸோ அது ஆரஞ்சு கலர் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம வந்து இதில் மோஸ்ட்லி நமக்கு இன்லைன் சிஎஸ்எஸ் இருக்குது, இன்டர்னல் சிஎஸ்எஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இருக்குது. இந்த 3 இதில் எதை யூஸ் பண்ணலாம், எது பெட்டராக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் பெட்டராக இருக்கும். ஏன் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஃபியூ லைன்ஸ் தான் இருக்குது நமக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஈஸியாக எங்கே நம்ம பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இன்கேஸ் மல்டிபிள் வெப்பேஜ் இருக்கிற இதில் நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து தேடி தேடி நம்மளால் ஃபைன் பண்ணி அந்த கலர்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஐடி கிளாஸு, அதுக்கப்புறம் அதோட ஆட்ரிபியூட்ஸ், அதெல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைலை மட்டும் நம்ம ஒன்ஸ் இங்கே கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதோட டிசைன்ஸ் எல்லாமே அந்த பேஜில் அப்ளை ஆகிடும். இதுதான் இன்லைன், எக்ஸ்டர்னல், இன்டர்னல் அண்ட் இன்லைன், இந்த 3 இதுக்கானது. மோஸ்ட்லி ரொம்ப ஃபியூ சின்ன கரெக்ஷன் தான், அந்த ஒரு இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். மற்றபடி அதை நம்ம சேஞ்ச் பண்ணவே மாட்டோம்னா நம்ம இன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எல்லா டைமே அது டிஃப்ரெண்ட் டைம் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எக்ஸ்டர்னலே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செஷனில் HTML அண்ட் CSS பேஸ் பண்ணியே நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த செஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் கேட்கலாம். Thank you. Please like, comment, share and subscribe to our channel.